ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வெட்னஸ்டே மார்னிங். டுடே என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி மிக்சடு தோசை தாங்க ஊற்றியிருந்தேன். நேற்று அரைச்ச மாவு நைட்டோட முடிஞ்சிடுச்சு. அதனால் மாவு கலந்து ஊற்றிருந்தேன். இதுக்கு 1 கப் ராகி மாவும் 1.5 கப்பு கோதுமை மாவும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் நான் தோசை ஊற்றியிருந்தேன். இது சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ்வலாக கோதுமை மாவு தோசை ஊற்ற கரைக்கும் போது அது கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையான மாவு எடுத்துகிட்டு அதில் தேவையான தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணாமல் உப்பு மட்டும் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. 1/4 மணி நேரம் சென்று மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மாவு பதத்துக்கு நல்லாவே கட்டிப்படாமல் வந்துடும். இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா கார சட்னி வச்சுருந்தேன். அப்புறம் நைட்டு கலவை சட்னி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் இருந்துச்சு. 2யும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மோர் வீடியோஸுக்கு சப்ஸ்கிரைப்